திமுக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சிருக்கு. பவள விழாவிலையும் நம்ம பார்க்குறோம். கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் எதிர்முகாமில் எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சு தான் இருந்துட்டு இருக்கிறப்ப முதல்வர் வெவ்வேறு யோசனைகளில் சில மாற்றங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த செட்பேக்ன்றதன் அர்த்தம் என்ன? இந்த கணக்குக்கு நெருக்கடி வரும்னு ஏன் சொல்கிறேன்? இல்லை, நான் உறுதியாக நம்புகிறேன். பேராசிரியர் ஒப்புக்கொள்ள மாட்டார். எனக்கு அவருடைய நிர்பந்தங்கள் புரிகிறது. 3.5 வருஷமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேர் எதுவும் இல்லை. இஷ்யூஸ் இருந்தது, பட் பை அண்ட் லார்ஜ் இட்ஸ் அ குட் கவர்மெண்ட். அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய விமர்சனங்கள் இருந்தனாலும் ஒரு 3.5 இயர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் விமர்சனம் இல்லாமல் தான் போச்சு. அஃப்கோர்ஸ் மோடி ஃபேக்டர் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக. பட் இந்த இஷ்யூ, உதயோட எலிவேஷனும் செந்தில் பாலாஜி இஷ்யூ, நான் நிச்சயமாக நம்புகிறேன் இட்ஸ் அ செட்பேக். லட்சக்கணக்கான நல்லோர்களின் ஆதரவை இந்த அரசு இழக்க ஆரம்பித்திருக்கிறது என்று நான் அஞ்சுகிறேன். வெளிப்படையாக சொல்கிறேன். நான் இது வந்து பூசி மழுக வேண்டிய அவசியமே கிடையாது. பவள விழா கொண்டாடக்கூடிய நேரத்தில் வந்து எதற்காக இந்த தடுமாற்றம்? உதயநிதி இஷ்யூ கூட நான் சொல்கிறேன். நான் வன்மம்னு அவர் சொன்னார். எனக்கு ஒரு வன்மம் கிடையாது. எனக்கு என் திமுக மேலே வன்மம் கண்டிப்பாக யார் மேலேயும் வன்மம் கிடையாது. எனக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே எனக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வன்மம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இஷ்யூஸை தான் பேசுகிறேன். இண்டிவிஜுவல்ஸ் யார் மேலேயும் எனக்கு உதய மேலே கூட எந்த வருத்தமும் கிடையாது. நம்ம இஷ்யூஸை தான் பேசுகிறோம். இவங்களுக்கு ஒரு நல்லா போயிட்டு இருந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இப்படி தேவையில்லாமல் போய் இவங்க சிக்கலில் மாட்டுறாங்க? இது ஒரு செட்பேக். டெஃபினட்டாக இவங்களுக்கு ஒரு செட்பேக். இந்த எலிவேஷனும் செந்தில் பாலாஜி இஷ்யூ இவங்களுக்கு பெரிய செட்பேக் நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு அதில் அந்த கருத்தில் எனக்கு மாற்றமே இல்லை. அதுவும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் உதய இஷ்யூ கூட வந்து 10 நாள் 1 மாதத்தில் கூட வந்து நீங்கள் மறந்து போகலாம். நான் சொல்கிறேன், ஓகே நீங்கள் பழகிக்கலாம் அதை. பட் செந்தில் பாலாஜி இஷ்யூ உங்களுக்கு பெரிய கிரைசிஸாக தான் உருவாகி. இன்னொன்று நான் கேட்குறேன், நீங்கள் அப்படி கொடுக்கல அப்படின்னா அவரை ஓரங்கட்டிட்டாங்க, சரி கட்சி ஓரங்க திரு செந்தில் பாலாஜியை ஓரங்கட்டாங்க, கட்சி அவர் பக்கத்துல நின்றுக்கணும், பேக்கப் பண்ணியிருக்கணும். கட்சியில நீங்க பொறுப்பு கொடுங்க. பவர் இட் இஸ் இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியல. எத்தனை மந்திரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அந்த லிஸ்ட் கொடுன்னு கேட்குது சுப்ரீம் கோர்ட்டு. நீங்க அடுத்த கிரைசிஸ்க்கு போறீங்க சார். இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ சார். நான் அதனால தான் சொல்றேன், 2G மாதிரி இது டெவலப் ஆயிட்டு இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. பிகாஸ் ஆஃப் ஒன் மேன். நீங்க அவருக்கு பார்ட்டியில கொடுங்க. நீங்க கட்சியில 4வது நாளே எலிவேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பேராசிரியர், இதுல ஒரு 2 விஷயம் இருக்கு. வெளியில இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்குறல்ன்றது கட்சிக்குள்ள இல்லைன்றதும். இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வராங்க, முன்பு இருந்த அதே 2 பெரும் இலாக்காக்களையும் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன மெசேஜ் போகும்? இது நான் முழுக்க இதுல வந்து தலைவர் சொல்றது பொலிட்டிக்கல் மெசேஜ் டு த பொலிட்டிக்கல் ரைவல்ஸ். அரசியல் கட்சிக்கான, அதாவது இதுல வந்து சகோதரர் செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சராக்குவதில் பாஜகவிற்கு சொல்லப்படுகிற மெசேஜ் தான் இது. நீ என்கிட்ட இருந்து இந்த விளையாட்டு விளையாடலாம் நினைக்காத, என் புள்ள யாரையும் நீ எடுக்க முடியாது, நான் பார்த்துக்கொள்வேன். அப்போ இப்போ அண்ணா சொன்னார்ல, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பது வந்து ஒரு இரும்பு கோட்டை மாதிரி திமுக இருக்கு, அவர் கையில் இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு அதனுடைய ஒரு பரிமாணம் தான் இதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா முன்பு சொன்னாங்க திமுகவில இருந்து வர போறாங்க, அப்படி வந்தது. இப்ப அது வந்து அது இல்ல. அது மட்டும் இல்ல, இனிமேல் வந்து அந்த எனிமிகள் வந்து இந்த மாதிரியான எதிரிகள் நம்மளை வந்து நேருக்கு நேரா, இப்போ அதிமுக இருக்குன்னா நம்மளோட களத்துல நேருக்கு நேரா மோதக்கூடியது உள்ளது, அது வேற. இது நம்ம பார்த்துக்கொள்வோம். அதைத்தான் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் மிக தெளிவாக ஏடிஎம்கேக்கு சொன்னார். அதாவது யதார்த்தம் என்னன்னா, ஏடிஎம்கே இஸ் அவர் ஆப்பனன்ட், பட் பிஜேபி இஸ் அவர் எனிமி. இது வந்து எதிர்முகாமில் இருக்கிற கட்சி, குறிப்பாக பாஜகவுக்கு நாங்க சொல்லி இருக்கிற செய்தி இதுதான் எங்க கணக்கு. அப்படி இல்லை, அது தவறுன்னு நான் கருதுகிறேன். பேராசிரியர் சொல்வதில் நான் உடன்படவில்லை. அவங்க தப்பா சொல்றாங்க, அவங்க உண்மைக்கு மாறான தகவலை சொல்றாங்க. நீங்க பிஜேபிக்கு உங்களோட நேர்மையை நிர்பந்திக்க, உங்களோட அரசியல் பவரை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் திரும்ப சொல்றேன், இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் தெரியாம இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரெஜெக்டரி இந்த சுப்ரீம் கோர்ட் நான் நினைக்க தப்பாக கூட போகலாம், ஆனால் அந்த ஆல் பொட்டன்ஷியல் அதுக்கு இருக்குது. பெயிலில் வந்து கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா, கவிதா இவர்களுக்கெல்லாம் ரிசர்வ் பண்ணி 1 வீக்கில் கொடுத்த, 10 நாளில் கொடுத்த கோர்ட்டு இந்த கேஸில் 40 நாள் எடுத்துக்கிச்சு. திரும்ப அப்சர்வேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்குது. சார் சொன்னார் பெயில் கேன்சலேஷனுக்கு அடுத்த நாளே போகலாம். அப்படிலாம் போயிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் 4 டேஸாக எங்கள் அலார்மிங் சுச்சுவேஷன் டெவலப் ஆகுது. பெயில் கேன்சலேஷன் கேட்கும்போது யூ ஃபைல் த பெட்டிஷன்றாங்க. அதை தொடர்ந்து நடந்த பல சம்பவங்கள் இன்னைக்கு நடந்தது சீரியஸ் டெவலப்மெண்ட் சார். நீங்க ஒரு அன்பயஸ்டா அதை பார்த்தீங்கனால ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன், கேட்காது உங்க விருப்பம். திமுகவே பல சட்ட போராட்டங்களை, பெரிய சட்ட போராட்டங்கள் தான். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் சமீபத்தில் அது இந்த சவால், இந்த நெருக்கடியை தெரியாமையா ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை தராங்க? யானைக்கும் அடிசருக்கும் இல்லை, நான் இதில் வந்து சகோதரர் சொல்கிற இந்த லீகல் இம்பிடிமெண்ட்ஸ் அந்த இதுகள் அது வேற. பட் நான் இதில் வந்து அவரை எலிவேட் பண்ணதுக்கான தலைவரினுடைய அந்த ஒரு மெசேஜ்.
இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து சகோதரர் மணி அவர்கள் சொல்வதில் இருக்கலாம், கூடலாம், குறையலாம், அது வேறு விஷயம், அது சட்டம் சார்ந்தது, அது தனியாக நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம். பட் இது வந்து பாஜகவை நீங்க பாஜகவுக்கு உங்களுடைய அரசியல் இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. இல்லைன்னு இப்போ இந்தியா முழுக்க அவங்களுக்கு வந்து எல்லாமே கைக்குள்ள வந்துருச்சுங்க. பாஜகவுக்கு இன்னும் தமிழ்நாடு மட்டும்தான் போகலீங்க. அதுக்கு யார் காரணம்? சகோதரர் மணியே பேசியிருக்காரு ஒரு இடத்துல. இல்லை நான் சொல்ல சகோதரர் மணியே அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்றேன். ஒரு பத்திரிகையாளரோட உட்கார்ந்து அவர் பேட்டி, 2 பேரும் பேட்டி காண்றாங்க. அப்ப சொல்றார், இன்னைக்கு நம்ம 2 பேரும் பத்திரிகையாளர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதுல வந்து தலைவர் கலைஞரினுடைய இதையும் அவர் அங்கீகரிக்கிறார். அங்கீகரிச்சுட்டு தான் சொல்றார் இதெல்லாம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், திமுக என்பது திமுகவை அழிக்கிறதுக்காக பிஜேபி தயாரா இருக்கு. ரைட், அவங்களுக்கு இன்னும் ஒரு கட்சி உள்ளுக்குள்ள அவங்களால முடியாம இருக்கிறது இது மட்டும்தான். அப்போ அவர்கள் அடுத்த ஒரு இடத்திற்கு போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு குறுக்கே ஒரு ஸ்டால் போடணும். அதைத்தான் தலைவர் செஞ்சிருக்கிறாருன்னு நாங்க சொல்றோம். இல்லை தப்பு. நீங்க யூ ஆர் பிளேயிங் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே. இப்போ பிஜேபி நீங்க இந்த நியமனத்தின் செந்தில் பாலாஜி எலிவேஷன் ஒரு இண்டிவிஜுவலை பத்தி பேசுறதுக்கு நான் வருத்தப்படுறேன். அவர் மேலே கூட எனக்கு பர்சனலாக எதுவுமே இல்லை. பட் சிச்சுவேஷன் சீரியஸாக இருக்கிறதால சொல்கிறேன். நீங்கள் பிஜேபிக்கு எதையோ நிரூபிப்பதற்காக நீங்கள் போய் அவங்க வலையில் விழுறீங்க. யூ ஆர் பிளேயிங் இன்டு தி ஹேண்ட்ஸ். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. சுருக்கமாக ஒரு பிரேக் பண்ணுறேன். சுருக்கமாக, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களினுடைய எலிவேஷனுக்கு தலைவர் அவர்களே மிக தெளிவாக குறுக்கிட விரும்புறீங்களா? நீங்க குறுக்கிட்டீங்கன்னா என்னால பிரேக் விட முடியாது. அதனால கொஞ்சம் காத்திருங்க, நான் பிரேக்குக்கு அப்புறமே வரேன். முடிச்சிருங்க. அதற்கான காரணத்தை மிக தெளிவாக தலைவர் சொல்லிவிட்டார். இதுதான் விசுவாசி என்றைக்கும் அதற்கான பரிசு உண்டு என்பது கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் என்னிடமிருந்து இன்னொருவனை பிரிக்க முடியாது என்பதை எதிரிகளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். இதற்காக எடுக்கப்பட்ட முடிவுதான் இது. சட்டதிட்டங்கள் நான் பார்த்து, நீங்க எல்லா கட்சி வரலாறையும் பெருசா நீங்க உங்களுக்கு பார்த்தவர் தான். பொதுவா அதிமுகவுல தான் இந்த விசுவாசம்ன்றது பெருசா போடுவாங்க. திமுகவுலயே அந்த லாயல்டி, அந்த மெசேஜ் தான் தெரியுங்க. நீங்க நல்லா யோசிச்சீங்க. தலைமைக்கு விசுவாசம், அதாவது அந்த லாயல்டி இல்லைன்னா சார் 13 ஆண்டு காலம் ஒரு வனவாசத்துல ஒரு கட்சி நிக்குமா சார்? இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லாயல்டி டு தலைவர் கலைஞர். பேசலாம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard